வணக்கம் தலைமையிலே. என்னுடைய 75 வருட அநேக உலக நாடுகளை சுற்றி பார்த்த அனுபவத்தில் ஹிந்து மக்களும் பௌத்த மக்கள் மட்டுமே எங்களை அவர்கள் மதத்தை நோக்கி இழுக்கும் பயங்கரவாத செயலை செய்யாதவர்கள். இப்படி ஒரு யூத மனிதர், புகழ்பெற்ற ஒரு தரமிக்க யூத மனிதர் பதிவு பண்ணியிருந்தார். அநேக கட்டுரை படிச்சிருக்கேன். இந்த கட்டுரை எனக்கு ஒரு புதிய புரிதலையும் ஒரு புதிய தெளிவையும் எனக்கு கொடுத்து, அது என்ன மதம் மாற்றுவது பயங்கரவாதம் அப்படின்னா அவர் அப்படி தான் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த வீடியோவில் வருகின்ற வார்த்தைகள் அனைத்துமே அவருக்கு சொந்தமான வார்த்தைகள். அவர் என்ன சொல்றாரு, 150 தலைமுறைகள், 150 தலைமுறை பாரம்பரியம் உள்ளது எங்களுடைய மதம், யூத மதம். அதை பற்றி கொஞ்சமும் தெரியாமல் தங்கள் மதத்தை நோக்கி இழுக்க முயற்சிப்பது அது பயங்கரவாதம் மற்றும் தீவிரவாதம். அந்த காரியத்தை செய்யாதவர்கள் உலகத்தில் ஹிந்து மக்களும் பௌத்த மக்களும் மட்டுமே. எங்களை மட்டுமல்ல, பொதுவாகவே அந்த காரியத்தை அவர்கள் செய்வதில்லை அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தார். அவருடைய பெயர் டொனால்டு ஜெவ் உஸ்லான். இவர் அமெரிக்கா சியாட்டில் வாஷிங்டன் பல்கலைக்கழகம் இருக்கு. அங்கே அவர் பொது மருத்துவர் மற்றும் மனநல சிறப்பு மருத்துவர். அவர் இப்பொழுது அவரது பணியை முடித்து ஓய்வு காலத்தில் இஸ்ரேல், அவருடைய தாயகமான இஸ்ரேல் ஜெருசலேமில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கார். பொதுவாக இஸ்ரேலிய இராணுவர்கள் வருஷத்துக்கு 1 மாதம் வெளிநாட்டுக்கு சுற்றுலா வருவாங்க. தொடர்ச்சியா சண்டை போர் இருந்து கொண்டே இருப்பதால ஒரு மன அழுத்தத்தில் இருப்பாங்க. அதிலிருந்து விடுபடுவதற்காக அவர்கள் நட்பு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் வருவாங்க. அதில் இந்தியாவும் உண்டு. அந்த ஒரு சுற்றுப்பயண குழுவில் இவரும் 75 வயது இவரும் பிறரும் சேர்ந்து நேபாள் அங்கே எவரெஸ்ட் சிகரத்துக்கு ஏறினாங்க. அவருக்கு மன அழுத்தத்தில் இருந்து விடுபட அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நேபாளம் இமயமலை எவரெஸ்ட் ஏறும்போது அங்குள்ள நேபாள் உள்ள மக்கள் ஹிந்து மக்களும் பௌத்த மக்களும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அந்த மக்களை நான் சந்தித்தது என்னுடைய இத்தனை வருட அனுபவத்தில் புதிய புரிதலையும் ஒரு புதிய தெளிவையும் அந்த மக்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அவர்கள் எங்களிடம் எதுவுமே எதிர்பார்க்கல. தங்களுடைய மத அடையாளங்களையோ அல்லது மத சின்னங்களையோ எங்களிடம் திணிக்க முயற்சிக்கவே இல்லை. அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க எங்கிட்ட இருந்ததுன்னா, அந்த நாட்டு சட்ட திட்டங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும், மேலும் அந்த மலைகளை நாங்கள் நேசிக்க வேண்டும். இதை மட்டும்தான் விரும்பினாங்க. வேற எந்த விதத்திலுமே அவர்கள் மதத்தை எங்களை நோக்கி புகுத்த முயற்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்து மதமும் பௌத்த மதமும் வெற்றி கூச்சல் போடும் மதங்கள் அல்ல. பிற மதங்களையும் பிற மத மக்கள் மீதும் ஆதிக்கம் செலுத்தும் முயற்சி கொஞ்சம் கூட அவர்களிடம் இல்லை. மேலும் பிற மதங்களையும் பிற மத மக்களையும் அடிபணிய வைக்க வேண்டும் என்ற நோக்கமும் அவர்களுக்கு இல்லை அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தார். பொதுவாக மதம் மாற்றுவது அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய ஆதிக்கத்தை பிறரின் மீது செலுத்த முயற்சிப்பது. என்னுடைய மதம், இது என்னுடைய ஆதிக்கம், நீ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பது, அந்த போன்ற ஒரு காரியத்தை அவர்கள் செய்யவில்லை. இஸ்ரேல் மக்களாகிய யூத மக்களாகிய நாங்கள் பயம் மற்றும் வெறுப்பு மற்றும் ஆதிக்கம் செலுத்தும் தொடர் முயற்சி, இது எதுவுமே இல்லாமல் மிகுந்த சந்தோஷமாக அந்த மலைகளில் எங்கள் காலத்தை கழித்தோம். உடல் ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவோ உளவியல் ரீதியாகவோ உணர்ச்சி ரீதியாகவோ வேறு எந்த விதத்திலும் தீங்கு விளைவிக்க அந்த மக்கள் எங்களிடம் முயற்சிக்கவே இல்லை பதிவு பண்ணியிருந்தார். எவரெஸ்ட் மலை மற்றும் இமயமலை, அந்த நேபாள் அந்த மக்கள் அங்கே இருந்த காலங்கள் மட்டுமே எங்களுக்கு உடல் ரீதியாக மற்றும் ஆன்மீக ரீதியாக ஓய்வு கிடைத்தது அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தார். அப்புறம் சொல்றார் அவர், அதையெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் ஓய்வு காலங்களை முடிச்சுட்டு திரும்ப நாங்கள் இஸ்ரேல் ஜெருசலேமுக்கு நாங்கள் போகும்போது வேறொரு உலகத்தை அங்கே நாங்கள் திரும்ப பார்த்தோம். ஒரு உண்மையான ஆன்மீக, எந்தவித தொந்தரவு இல்லாத, எங்களை ஆன்மீக ரீதியாக உடல் ரீதியாக தொந்தரவு இல்லாத உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ்ந்து கொண்டு ஒரு நிஜ உலகத்துக்கு இஸ்ரேலுக்கு போனோம். அங்கே இந்த இஸ்லாமிய பயங்கரவாதம் எங்களை 7 முனைகளிலிருந்து உடல் ரீதியாக எங்களை கொல்ல முயற்சிக்கிறார்கள். நாங்கள் பார்த்தது அங்கே 7 முனை என்பது
ஈரான், சிரியா, லெபனான், ஹவுதி, காசா, வெஸ்ட் பேங்க், இன்னொரு பகுதி. இந்த 7 முனைகளிலிருந்து இஸ்லாமிய பயங்கரவாதம் எங்களை தொடர்ச்சியாக கொல்ல முயற்சிக்கிறது. 8வது முனையாக கிறிஸ்துவ மிஷனரிகள் தொடர்ச்சியாக எங்களை மதம் மாற்ற முயற்சிக்கிறார்கள். இது 8வது முனை பயங்கரவாதம். அவர்கள் எங்களை உடல் ரீதியாக கொல்ல முயற்சிக்கிறார்கள் இஸ்லாமிய பயங்கரவாதிகள். இந்த கிறிஸ்துவ மிஷனரி பயங்கரவாதிகள் எங்களை ஆன்மீக ரீதியாக கொல்ல முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருந்தார். இந்த பயங்கரவாதம், தீவிரவாதம் முழுக்க முழுக்க அவருடைய வார்த்தை, எதுவுமே என்னுடைய வார்த்தை அல்ல. பொதுவாக யூத மக்கள் இந்த 7 முனை தாக்குதலை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த இஸ்லாமிய பயங்கரவாதம் செய்யும் தாக்குதலை தெரிந்து வச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த 8வது முனை தொடர்ச்சியான போர், அவர்கள் மதத்தை நோக்கி இழுக்கும் போரை பொதுவாக அந்த மக்கள் தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. உடல் ரீதியாக எங்களை அழிக்க விரும்பும் இஸ்லாமிய பயங்கரவாதமும், ஆன்மீக ரீதியாக எங்களை அழிக்க விரும்பும் கிறிஸ்துவ பயங்கரவாதமும் உண்மையான யூத யதார்த்தங்களையும் யூத பழக்க வழக்கங்களையும் அறிந்து கொள்ளாதவர்கள், எங்களுடைய 150 தலைமுறை பழக்க வழக்கத்தை தெரிந்து கொள்ளாதவர்கள். தீவிர இஸ்லாமும் தீவிர கிறிஸ்துவமும் வெற்றிவாத மதங்கள். அவர்கள் தங்களின் சொந்த நம்பிக்கைகளை மற்றும் செயல்களை நியாயப்படுத்த, உறுதிப்படுத்த, பிறரின் மதங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறார்கள். எதுக்காக இப்படி மாற்ற விரும்புகிறார்கள் கொஞ்சமும் புரிவதில்லை. குறிப்பாக இந்த கிறிஸ்துவ மிஷனரி பயங்கரவாதிகள் எதற்காக 150 தலைமுறை பழக்க வழக்கம் உள்ள எங்களிடம் என்ன குறை இருக்கிறது? நாங்கள் இந்த மதத்தை, யூத மதத்தை பின்பற்றுவதில் என்ன குறைஞ்சு போயிட்டோம், என்ன பின்தங்கி போயிட்டோம்? நாங்கள் உலகம் முழுவதும் அநேக கண்டுபிடிப்புகள், மனித குலத்திற்கு தேவையான கண்டுபிடிப்புகள், இந்த மருத்துவ ரீதியான கண்டுபிடிப்புகள், விவசாய ரீதியான கண்டுபிடிப்புகள், உணவு பழக்க வழக்கத்தில் அறிவியல் கண்டுபிடிப்புகள், எத்தனையோ கண்டுபிடிச்சுக்கிட்டோம். எங்ககிட்ட என்ன குறை இருக்குன்னு சொல்லி அவர்கள் மதத்தை நோக்கி எங்களை இழுக்க முயற்சிக்கிறார்கள் என்று கொஞ்சமும் புரிவதில்லை. தொடர்ச்சியாக அந்த போரை எங்கள் மீது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் எங்களை உடல் ரீதியாக கொள்ள விரும்புவது எங்களுக்கு புரிகிறது. ஏனென்றால் இந்த நாடு இருப்பதற்கு முன்னால் நாங்கள் அரபு நாடுகளில் 2ஆம் தர குடிமக்களாக, திம்மி அப்படிம்பாங்க, அவர்களுக்கு அடிமையாக, அவர்களுக்கு வேலைக்காரர்களாக இருந்தோம். இன்னைக்கு நாங்கள் சுதந்திர நாட்டுக்கு அவர்களை விட சுதந்திரமாக, திறமையாக முன்னேறி கொண்டு வருகிறோம். அது அவங்களுக்கு பிடிக்கல. அதனால அவர்கள் உடல் ரீதியாக எங்களை கொள்ள விரும்புகிறார்கள். அது எங்களுக்கு புரியுது. ஆனால் இந்த கிறிஸ்துவ மிஷனரி பயங்கரவாதிகள் ஏன் எங்களை பற்றி எதுவும் தெரியாமல் அவர்கள் மதத்தை நோக்கி இழுக்க விரும்புகிறார்கள் என்று புரிவதே இல்லை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. என்னுடைய 75 வருட அனுபவத்தில் நான் பார்த்த இந்த தொடர் போர் முறை, மதம் மாற்ற போர் முறை நேபாளத்தில் மட்டுமே அந்த ஹிந்து மக்களிடமும் பௌத்த மக்களிடமும் முடியவில்லை. நாங்கள் எங்கள் யூத மதத்தை அங்கே ஆதிக்கம் செலுத்த விரும்பவில்லை. அதே போல அவர்களுடைய இந்து மதத்தை எங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த அவர்கள் விரும்பவில்லை. நாங்கள் யூத மக்களாக அங்குள்ள இந்து மக்களை சந்தித்தோம். அவர்கள் இந்து மக்களாக எங்களை சந்தித்தார்கள். சற்று காலம் கழித்து நாங்கள் பிரியும் போது நாங்கள் யூத மக்களாக பிரிந்தோம். அவர்கள் இந்து மக்களாக எங்களுக்கு விடை கொடுத்தார்கள். ரொம்ப அருமையான கட்டுரை பதிவு பண்ணியிருந்தார். நாங்கள் யூத மக்களாகவே வாழ விரும்புகிறோம், எங்களை வாழ விடுங்கள் சொல்லியிருந்தார். இந்த கட்டுரை ஒரு பொதுவான ஒரு புரிதலை எனக்கு கொடுத்து, எதற்கு இந்த மதமாற்ற இழுப்பு? அவர் சொல்றது மிகச்சரி. 150 தலைமுறை பழக்க வழக்கம் உள்ளவர்கள் அவரை பற்றி நம்ம கொஞ்சமும் தெரியவில்லை, கொஞ்சமும் அவங்கள பற்றி தெரியல. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அவங்கள போய் அவங்க மதத்திலிருந்து வாங்க, எங்கள் மதத்துக்கு வாங்கன்னு ஏன் சொல்லணும்? ரெண்டாவது, அவங்ககிட்ட என்ன குறை இருக்குது? அவங்ககிட்ட பொதுவாக என்ன குறை இருக்குது? ஏதாவது குறைபட்டிருக்காங்களா? பிற மத மக்கள் செய்யாத அநேக மனித குலத்துக்கு தேவையான கண்டுபிடிப்புகளை கொடுத்தவங்க அவங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள போய் ஏன் எங்கள் மதத்தை நோக்கி வாங்க, எங்கள் மதத்தை நோக்கி வாங்கன்னு இழுக்கணும்?
நிச்சயமாக அவர் சொல்வதை போன்று இது ஒரு பயங்கரவாதம். பிறருடைய பழக்க வழக்கங்கள் பிறர் பின்பற்றும் காரியத்தை விட்டுவிட்டு நீங்கள் எங்களுடைய காரியத்தை தான் பின்பற்ற வேண்டும் என்று ஆதிக்கம் செலுத்துவது நிச்சயமான பயங்கரவாதம். பொதுவாக இதை இந்த மாதிரி ஜாதி வெறி மத வெறிலாம் ஒரு மனநோயாளிடம் காணப்படும். இன்னும் சொல்லப்போனால் வலிமை அற்ற மனிதனிடம் தான் காணப்படும். ஒரு வலிமையுள்ள மனிதன், ஒரு சீரான மனநிலை உள்ள மனிதன் இதை போன்ற காரியத்தை பிற மக்களை போய் எங்கள் மதத்தை நோக்கி வாங்க, இல்லை எங்கள் ஜாதிகள் தான் பெருசு அப்படின்னு சொல்லி நிச்சயமாக செய்யவே மாட்டாங்க. இந்த கட்டுரை இன்னும் இந்த பின்னணியில் இது ஒரு மிகப்பெரிய உண்மை அப்படின்னு நமக்கு பொதுவாக புலப்படும். இதுக்கு ஆய்வு பண்ணவோ இல்லை ஆராய்ச்சிகள்லாம் எடுத்து பார்க்கவோ அவசியம் இல்லை. 3 மதங்களை எடுத்து பேசலாம். ஹிந்து மதம், கிறிஸ்துவ மதம், இஸ்லாமிய மதம். 3மே பெரிய மதங்கள் இன்றைய நிலைமைக்கு உலகத்தில். இந்த 3 மதத்திலுமே முதல் தோன்றிய மதம் ஹிந்து மதம். எப்போ தோன்றுச்சுன்னு சரியாக சொல்ல முடியாது. அதற்கான ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. மிக ஆதி அந்தம் மிக்கது, மிக பழையது, எல்லாருக்கும் ஒத்துக்குவாங்க. அதற்கப்புறம் பழைய மதம் என்றால் கிறிஸ்துவ மதத்தை சொல்லலாம். இயேசு கிறிஸ்து பிறந்த பின்பு தான் கிமு பிரியுது. அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்த பின்பு கொடுக்கப்பட்டது புதிய வேதாகமம். அப்போதான் கிறிஸ்துவ மதம் உருவாகுது. சரியா ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால கிறிஸ்துவ மதம் தோன்றிச்சு. 3வது தோன்றப்பட்ட மதம் தான் இஸ்லாமிய மதம். இயேசு கிறிஸ்துக்கு பின்னால 600 வருஷங்கள் கழித்து நபிகள் நாயகம் வருவார். அவர் சொல்லி கொடுக்கப்பட்டது குரான். அந்த காலத்திலிருந்து இஸ்லாமிய மதம் தோன்றுச்சு. இப்படி நீங்கள் பார்க்கும்போது இப்போ உலகத்தில் வாழும் மக்களை எடுத்துக்கிட்டா ஹிந்து மக்கள் மிக அதிகமாக இருக்கணும். அதற்கப்புறம் குறைவாக கிறிஸ்துவ மக்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் குறைவாக இஸ்லாமிய மக்கள் இருக்கணும். இதுதான் நியாயம், இதுதான் தர்மம். ஏன்னா என்னைக்கோ தோன்றியது ஹிந்து மதம். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைகீழாக இருக்கும். இன்னைக்கு சரியாக சொல்லப்போனால் கிறிஸ்தவ மக்கள் தான் அதிகமாக வாழ்கிறார்கள் சொல்லப்படுது. உண்மையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நீங்கள் எல்லா பக்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இஸ்லாமிய மக்கள் தான் உலகத்தில் அதிகம் வாழுவாங்க. அவர்களுக்கு இணையாக அல்லது சற்று அதிகமாக தான் கிறிஸ்தவ மக்கள் இருப்பாங்க. அதற்கு குறைவாக இந்து மக்கள் வாழ்வாங்க. தலைகீழ இருக்கு. ஆனால் சரியாக இருந்திருக்கணும் அப்படின்னா ஹிந்து மக்கள் தான் மிக அதிக மக்கள் எண்ணிக்கையில் இருந்திருக்கணும். இப்போ அவர் சொல்றது சரின்னு புரிய வரும். ஹிந்து மக்கள் தங்களுடைய மத பழக்க வழக்கங்களை, தங்கள் மதங்களை பிற மத மக்கள் மீது ஆதிக்கம் செலுத்த விரும்பாதவர்கள் சொல்லி இதில் புரியும். இந்த வெற்றி கூச்சல், இதை சத்தம் போடாத மதம் ஹிந்து மதம் என உங்களுக்கு புரிய வரும். இப்படி பார்க்கும்போது 2000 வருஷத்துக்கு முன்னால தோன்றிய கிறிஸ்தவ மதம் உலகம் முழுவதும் பரப்பப்பட்டது, பிற மக்களிடம் பரப்பப்பட்டது சொல்லி உங்களுக்கு புரிய வரும். உலகம் முழுவதும் இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் வாழ்றாங்க. உலகம் முழுக்க அந்த மதம் பரப்பப்பட்டுள்ளது ஏதாவது ஒரு முறையில். அதற்கப்புறம் இஸ்லாமிய மதம் உலகம் முழுவதும் பரப்பப்பட்டது. அந்த இஸ்லாமிய மதம் தோன்றிய காலத்தில் வால்முனையில் பரப்பப்பட்டதுன்னு அவங்களே ஒத்துக்குவாங்க. இன்னைக்கு வால்முனையில் பரப்புவது ஜனநாயக நாடுகள் முடியாத காரியங்கள். ஆனால் குழந்தைகள் பிறப்பில் அவங்க எண்ணிக்கையை அதிகமாக்கி கொண்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு அதிகமாக வாழ வேண்டிய இந்து மக்கள் குறைவாகவும், அதற்கு பின்னால் தோன்றிய மத மக்கள் கிறிஸ்துவ இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வாழ்வது முரண்பாடான செயலாகும். இது ரொம்ப நாளைக்கு இதை நம்ம இப்படியே இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். ஏன்னா அந்த மக்கள் தொகை சதவீதம் மிகச்சரியாக பேணிகிட்டே இருக்கணும். ஒன்று குறைவாக போவது அதிகமாக போவது பிற்காலங்களில் அது ஒரு பிரச்சனையாக வரும். இன்னும் சொல்லப்போனால் ஹிந்து மதம் இந்த இந்தியாவை தாண்டி பெருசாக வெளியே பரவலை. இவங்க போய் பரப்ப முயற்சிக்கவில்லை என்பது நல்லா புலனாகும். இவர் சொன்ன இந்த மருத்துவர் சொன்னது எல்லாமே மிகச்சரியாக இருக்கும். அவர்கள் பழக்க வழக்கம் உண்டு, அவர்கள் தேசம் உண்டு, அவர்கள் வாழ்க்கை உண்டு என்று மட்டுமே இருக்கிறாங்க. அவங்க போய் அவங்க மதத்தை கொண்டு போய் இதற்குன்னு மிஷனரிகளை ஏற்பாடு பண்ணி இல்லை வேறு விதமாக உலகம் முழுவதும் பரப்புவதை அவர்கள் விரும்பவில்லைன்னு தெரியுது. எங்கள் மதம் எங்களுக்கு போதுமானது என்று சொல்லிக்கொண்டு மிக
அழகான வாழ்க்கை அவர்கள் வாழ்கிறான்னு சொல்லி புரிய வரும். ரொம்ப நாளாக இந்த மதம் சம்பந்தப்பட்டது, இந்த மத பிரச்சாரங்கள் அநேக தடவை நான் படிப்பேன். அவங்க மதத்தை நோக்கி இழுக்கிறார்கள், கிறிஸ்தவ மத மிஷனரிகள் மதத்தை பரப்ப முயற்சிக்கிறார்கள் சொல்லி நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பேன். இவருடைய இந்த கட்டுரை படித்தோன்னே ஒரு புதிய புரிதல் வந்துச்சு. ஆமாம், இது சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு புரிய வந்துச்சு. இந்து மக்கள் அவர்களைப் போல பரப்ப முயற்சித்திருந்தால் அந்த காலத்திலிருந்தே, இந்து மதம் தோன்றிய காலத்திலிருந்து வாழ்முனையிலோ இல்லை குழந்தை பிறப்பு முயற்சிகளிலோ இல்லை பலவந்தமாகவோ ஹிந்து மதத்தை பரப்ப முயற்சி செய்திருந்தால் இன்னைக்கு கிறிஸ்துவ மதம் என்று ஒன்று இருந்திருக்காது, இஸ்லாமிய மதம் என்று ஒன்று இருந்திருக்காது. அவர்கள் நினைத்து அந்த காலத்திலிருந்து செயல்பட்டிருந்தால், வாழ்முனையில் அச்சுறுத்தலில் செயல்பட்டிருந்தால் இது எதுவுமே நடந்திருக்காது. ரொம்ப கண்ணியமாக எல்லோருமே இருக்கணும்னு சொல்லி ஒரு பெருந்தன்மையான சிந்தனையோடு நடந்து கொண்டுள்ளார்கள் சொல்றது புரிய வருது. இந்த பேச்சுக்களுக்கு எல்லாமே அடிப்படையாக இருந்தது அந்த யூத மருத்துவரின் பேட்டி தான். ஆனாலுமே இந்த நாளுக்கு நாள் இப்போ கணிசமாக இந்து மக்கள் தொகை குறைவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த பின்னால் வந்த 2 மத மக்கள் ஏறிட்டே போயிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் குறையுதுங்கிறது அது தவறான காரியம்தான். நிச்சயமாக சரிசமமாகவோ இல்லை இயற்கைக்கு ஏதுவாக கொஞ்சம் மேலாகவோ தான் இந்து மக்கள் வாழணும். ஏன்னா பழைய மக்கள் அவர்கள் தான், அதுதான் நியாயமும் கூட. நன்றிகள்.